அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மிதுனம் ராசிக்கு 2025 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி கோச்சார கிரகங்களின் அடிப்படையில பொது பலனாக பார்க்கலாம். இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையிலும் அதிரடி மாற்றங்கள் ஆரம்பம் அப்படின்னே சொல்லலாம். புத்தாண்டு புதிதாக ஏதாவது ஆரம்பிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு தொடக்கமாக இந்த ஜனவரி மாதம் இருக்கும். ஏற்கனவே இந்த புத்தாண்டு பலன்கள் கூட சொல்லியிருக்கிறார். தேடிய உறவு வருதோ இல்லையோ, தேடாத உறவுகள் வரும் அப்படின்ட்டு. கடந்த மாதம் டிசம்பர் மாதம் கூட நம்ம பேசியிருக்கிறோம், புதிய உறவுகள் மலரும் காலம் அப்படின்ட்டு. இந்த ஜனவரி மாதமும் அதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஏனென்றால் சுக்கிரனை பொறுத்தவரை 9ஆம் பாவகத்துல மாதத்தோட இறுதியில 10ஆம் இடத்துல உச்சம். சோ இதெல்லாம் சுக்கிரன் 5க்குரியவன் பலமாக இருக்கிறாரு, 9க்குரியவனும் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. திரிகோணாதிபதிகள் 5க்குரியவன் 9ல, 9க்குரியவன் சனியும் அங்கேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. குட் நியூஸ் வரும் காலம் அப்படின்னே சொல்லலாம். அது எந்தெந்த விஷயத்துலன்னா, வேலை தொழில் ரீதியாக பெரிய பிரச்சனை கிடையாது. வேலையில இருப்பவர்களுக்கு இந்த நேரத்துல ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கான முன்னோட்டமான மாதமாக இருக்கும் இது. வேலை இல்லாதவங்க வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாக வேலை வாய்ப்பு கிடைக்கும், முயற்சி பண்ணுங்க. பிரைவேட் வேலையாவது கிடைக்கும். அரசு பணிக்காக முயற்சி பண்றவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஜாதகத்துல அதற்கான பிராப்தங்கள் நம்ம ஜாதகத்துல இருக்கணும். அப்பதான் நம்ம படிக்கிறோம்னாக சக்சஸ் பண்ண முடியும். நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலையும் நம்ம அந்த பிராப்தம் இல்லைனாக வேற தொழில்ல இருப்போம். நம்ம படிச்ச ஒன்னா இருக்கும், நம்ம செய்யக்கூடிய தொழில் ஒன்னா இருக்கும். அந்த மாதிரி நமக்கான என்ன பிராப்தம் இருக்கோ அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். நமக்கு அதுக்கான ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டாக நம்ம வாழ்க்கையில சக்சஸ் பண்ணலாம். அப்போ நீங்க அதுக்கான பிராப்தத்தை ஒரு ஜோதிடரிடம் உங்க ஜாதகத்தை கொடுத்து தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் படிங்க, சக்சஸ் பண்ணலாம். அதே போலதான் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்க எதிர்பார்க்காத வருமானம் வரும். புதிய திட்டங்களை கையில் எடுக்க போறீங்க. ஏன்னா இந்த சனியை பொறுத்தவரையிலும் குருவோட சாரத்துக்கு வந்துருது. ஏறத்தாழ டிசம்பர் 27ஆம் தேதியில இருந்தே குரு சாரத்துல சனி. இந்த குரு சாரத்துல சனின்னாவே 10க்குரியவன் உங்களுக்கு, 7க்குரியவன் குரு. அந்த வகையில கூட்டு தொழில் செய்யறவங்க, பார்ட்னர்ஸ் வச்சு பிசினஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும். மற்றபடி இண்டிவிஜுவலா தொழில் செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு வருமானத்தை பெறக்கூடியவர்களாகவே இருப்பீங்க. மேலும் புதிய திட்டங்களை கையில எடுத்து புதிய முயற்சிகளை செய்ய போறீங்க உங்க தொழில. அது எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் உங்க தொழில, அல்லது பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில தொழில் ரீதியாக நிறைய சேல்ஸ் ஆகி உங்களுக்கு வருமானம் கூடுதலாக கிடைக்கும். சோ பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கு. கொடுக்கல் வாங்கல், பணம் கொடுத்துட்டு வாங்கவே முடியலன்றவங்களுக்கு இந்த காலகட்டம் கொடுக்கல் வாங்கல்ல சாதகமான அம்சங்கள் உண்டு. இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம். நீங்க கொடுத்த பணம் வாங்க முடியும், முயற்சி பண்ணுங்க. அதே போல இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆயிட்டு இப்ப சுக்கிரனோடு சேர்ந்து 9ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால சொத்துக்கள் தொடர்பான நன்மைகள் ஏற்படும். பூர்வீக சொத்தை ஒண்ணு விற்கிறதுக்கே முடியாம இருக்கிறீங்கன்னாக்க விற்கிறதுக்கான பையர்ஸ் வருவாங்க. அதுக்கெல்லாம் இந்த மாசத்துல இருந்தே வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா சக்சஸ் கண்டிப்பா 10 ஸ்டெப் அளவுக்கு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அதனால விற்கவே முடியலன்னு வருத்தப்படவே வேண்டாம். விற்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. பூர்வீக சொத்தை வித்துட்டு ஒரு புதிய சொத்தை வாங்குறதுக்கோ, அல்லது பழைய சொத்தை வித்துட்டு ஒரு புதிய வீடு வாங்குறதுக்கோ வாய்ப்புகள் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அடித்தளமான மாதம். அதற்கான சான்சஸ் உண்டு. சில வில்லங்கங்கள் தீரும். பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய வில்லங்கங்களா இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் தீரும். இந்த வீடு வாகன சம்பந்தமான நன்மைகள் இந்த மாதத்தின் பிற்பகுதியில மிகவும் சிறப்பாகவே இருக்கு. குறிப்பா இந்த சுக்கிரன் உச்சம் பெற்று 10ஆம் பாவகத்துக்கு போகும்போது ராகுவோடு சேர்றாரு. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க மாதத்தோட இறுதியில குறிப்பா ஜனவரி 14ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த திருமணம் போன்ற சுப காரியங்கள் இல்லத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமணத்திற்காக வரன் பார்க்கக்கூடியவர்களுக்கு வரன்கள் அமையும். மறுமணத்திற்காக வரன் பார்க்கிறவங்களுக்கு வரன்கள் அமையும். அதே போல இந்த காலகட்டத்தில் சில பேருக்கெல்லாம் காதல் ஏற்படலாம், புதியவர்கள் அறிமுகமாகலாம், புதிய நண்பர்கள் வரலாம். அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆதாயங்களும் ஏற்படும். பிரச்சனை கிடையாது. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்க பெண்களாலேயே பிரச்சனை, ஆண்களாக இருந்தாக அவர்களுக்கு ஒர்க் பண்ற இடத்துல பெண்களால பிரச்சனை, எதிர்பாலினத்துல கவனமா இருக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த மாதம் இந்த வருஷத்துல இருந்தே பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு பெரிய அளவுக்கு அந்த மாதிரியான ஏமாற்றங்கள் இல்லை. சரியான நபர்களை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி, கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும்னா, சூரியனை பொறுத்தவரை 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. செவ்வாய் 2ஆம் இடத்துல. திருமண வாழ்க்கையில மட்டும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் சற்று மாதத்தின் முதல் பகுதியில் அதிகமாகவே இருக்கும். அதாவது ஜனவரி 14ஆம் தேதி வரலும் கூட்டு தொழில் செய்றீங்க, அல்லது உங்க பார்ட்னர்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்களால கூட
உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும். சந்திக்கக்கூடியவர்களால் டென்ஷன் ஆவீங்க. ஏன்னா ராசியை சூரியன் பார்க்கறதுனால இனம் புரியாத கோபம், இனம் புரியாத டென்ஷன் மனதில் இருக்கும். அந்த முயற்சிகளை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த முயற்சிக்கு அப்புறம் தான் சக்சஸ் ஆகும். இப்போ வேலை தேடுறீங்கன்னா ஒரு இன்டர்வியூல நீங்க சக்சஸ் பண்ண முடியாது. ஒரு 4 இன்டர்வியூ, ஒரு 5 இன்டர்வியூ நீங்க அட்டன் பண்றீங்க, ஒரு 5 இடத்துல அப்ரோச் பண்றீங்கன்னா ஒரு இடத்துல உங்களுக்கு கிளிக் ஆகும். அதே போலதான் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டிங்லாம் இருக்கீங்கன்னா ஒரு 10 கஸ்டமரை பார்க்கும் போது ஒரு கஸ்டமர் உங்களுக்கு கிடைப்பாங்க. அந்த மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை நிறைய எஃபோர்ட் போடணும். டென்ஷன் ஆகக்கூடாது. பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் கோபத்தை காட்டக்கூடாது. அதனால நமக்கு பிசினஸ் பாதிக்கப்படும். காம்படிட்டர்ஸ் உடைய தொல்லை இருக்கும். காம்படிட்டர்ஸ் உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் கொடுப்பாங்க. கந்திஷ்டி போட்டி பொறாம வரும். அதுக்கு உரிய பரிகாரம் செஞ்சீங்க. ஒன்னும் பெருசா இல்ல, ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட கொடுத்து உங்களை வாசல் வெளியில நிக்க வச்சு 3 முறை சுத்தி, இடதுபுறமாக 3 முறை, வலதுபுறமா 3 முறை சுத்தி அதை கட் பண்ணி 4 திசையில போட்டு விடுங்க. கண்டிப்பா கந்திஷ்டி கழியும். பயப்பட வேண்டியது இல்லை. உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க வருமானம் ஆஸ் யூஷுவலா வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை கடன் கொஞ்சம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடனுடைய அழுத்தம் கொஞ்சம் வரும். இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வாக்குவாதங்களை செய்ய வைக்கும். யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாம இருங்க. கோப தாபங்களை தவிர்க்கணும். ஒரு பக்கம் பணம் வரும், ஆனா இன்னொரு பக்கம் எக்ஸ்பென்சஸும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அது சுப செலவுகளாகவே இருக்கும். அதனால பயப்பட வேண்டியதில்லை. 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனை பொறுத்தவரை 9ல இருந்து இருக்கிறதுனால பிள்ளைகள் தொடர்பான மனக்கவலைகள், பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இனிமேல் இல்லை. பிள்ளைகளுக்கு வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாக உங்க பேச்சு கேட்காம உங்களுக்கு எதிர்த்து பேசியிருப்பாங்க, அல்லது அவங்களால உங்களுக்கு ஏதாவது சில பிரச்சனைகள்லாம் கடந்த காலத்துல வந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் இனிமேல் இல்லை. நிம்மதியா இருக்க போறீங்க. பிள்ளைகளுக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகள் செட் ஆகும். உங்க பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கலாம். உங்க பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு வகையில வரன் பாக்குறீங்கன்னா வரன் செட் ஆகலாம். புத்திரபாக்கியம் இல்ல நீண்ட நாளா, புத்திரபாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறீங்க. நம்மளுடைய சுய ஜாதகமும் அதுக்கு ஒரு காரணம். நம்ம லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகம் இருக்கு, குருவும் பலம் இல்லாம இருக்கிறாருன்னா புத்திரபாக்கியம் ரொம்ப டிலே ஆயிட்டே இருக்கும். புத்திரபாக்கியம் இல்லைன்னே சொல்லலாம். அவங்க மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கணும். மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்து இறைவனுடைய வழிபாடு, பழனி முருகன், திருச்செந்தூர் முருகன், திருச்செந்தூர் போயிட்டு கூட மடிப்பிச்சை எடுத்து அந்த உண்டியில போட்டு முருகன் கிட்ட புத்திரபாக்கியம் வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னாக்க கண்டிப்பா புத்திரபாக்கியம் கிடைக்கும். அப்படி முழுமையாக நம்ம ஜாதகத்துல புத்திரபாக்கியமே இல்லைன்றவங்க யாராவது ஒருத்தருக்கு இருந்தா கூட, கணவன் மனைவி 2 பேரு, அதுல யாராவது ஒருத்தருக்கு புத்திரபாக்கியம் நல்லா இருக்கு, இன்னொருத்தருக்கு இல்லை அப்படின்னா கூட மெதுவாவது கொஞ்சம் லேட்டா கூட புத்திரபாக்கியம் கிடைச்சிரும். அதனால பயப்பட வேண்டியதில்லை. இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும் குறிப்பா இந்த ஜனவரி மாசத்துல மாதத்தோட இறுதியில, அதாவது 2025 ஜனவரி 14ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா புத்திரபாக்கிய சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. அதனால மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் உகந்த காலகட்டம். நீங்க முயற்சி பண்ணலாம். வீடு, வாகனம், சொத்துக்கள் தொடர்பாக நல்ல செலவுகள் ஏற்படும். ஆபரண சேர்க்கை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம் தான். உங்களுக்கு குரு 12ல இருக்கிறார், சுப விரயத்தை ஏற்படுத்துவாரு. தொலைதூர பயணங்கள்லாம் சாத்தியம் உண்டு. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு கூட போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. மொத்தத்துல சிறப்பான மாதம் தான். 10ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல கேது. சுக்கிரனை பொறுத்தவரையிலும் 10ஆம் இடத்துக்கு வரும்போது மாதத்தோட இறுதியில இருந்து உடல்நல தொந்தரவுகளா இல்லை. வயதானவர்களாக இருக்கீங்க அல்லது குழந்தைகளாக இருக்கீங்கன்னாக்க சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள்லாம் கடந்த காலத்துல அதிகமாகவே இருந்திருக்கும். இந்த உடல்நல தொந்தரவு கிடையாது. மேலும் ஒரு பக்கம் 4ஆம் அதிபதி மற்றும் ராசி அதிபதியாக வரக்கூடிய புதனும் மாதத்தோட தொடக்கத்துல 7ஆம் இடத்துலயும் மாதத்தோட பிற்பகுதியில 8ஆம் இடத்துலயும் இருப்பாரு. 7ஆம் இடத்துல இருந்து தன் வீட்டை பாக்குறதுனால ஒன்னும் பெரிய பாதிப்பு கிடையாது. சூரியன் 8ல வந்த பின்னாடி பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு 3க்குரியவன் 8ஆம் இடத்துல இருக்கலாம். ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துல இருக்கிறது நல்லது. மாதத்தோட பிற்பகுதியில கொஞ்சம் நிறைய டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். அலைச்சல்கள் இருக்கும். வருமானமும் திடுதிப்புன்னு வரும். முயற்சி தடைகள் கொஞ்சம் இருந்துகிட்டு தான் இருக்கும். மாதத்தோட பிற்பகுதியிலையும் 1க்கு 4 முறை முயற்சி பண்ணும்போது சக்சஸ் ஆயிடும். புதனும் 8ஆம் இடத்துக்கு வரும்போது மறைந்த புதன் நிறைந்த கல்வியையும் நிறைந்த தனத்தையும் தருவார். அந்த அடிப்படையில எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு வருமானம் வரும். ஆனா குடும்ப வாழ்க்கையில மட்டும் ஆர்கியூமெண்ட் பண்ணாம இருக்கணும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு நிறையவே போகும். இந்த காலகட்டத்தில் ஒற்றுமையா இருக்கக்கூடியவர்கள், பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் சேர முடியுமானா சேரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தை பொறுத்தவரை குறைவு. அதாவது ஈவன் காதலா இருந்தாலும் சரி, ஒரு நட்பா இருந்தாலும் சரி, பிரிஞ்சிருக்கீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரை சேர்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனாலும் புதிய நண்பர்கள், புதிய காதல், புதிய உறவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கும் செவ்வாய் சமசப்தமா பார்த்துக்கிறதுனால தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் பாதிக்கப்படுது. அப்போ பணம் நிறைய செலவாகும். நீங்க யாருக்காவது வாக்கு கொடுக்குறீங்க, பேசுறீங்கன்னா அது தப்பா புரிஞ்சுக்குவாங்க. குடும்ப உறவு கிட்ட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அந்த விஷயத்துல.
மேலதிகாரிங்க கிட்ட பேசும்போது கூட பட்டு பட்டுன்னு பேசிடக்கூடாது, கவனமா பேசணும். குறிப்பா கணவன் மனைவி உறவு நிலையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க. எதுவுமே அழட்டிக்காதீங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய மாதமே தான் இது. பொருளாதாரம் நல்லா இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையுமே சமாளிப்பீங்க. அந்த வகையில இந்த மாதத்தை பொறுத்தவரை வருமானம் சிறப்பாகவே இருக்கனால பெட்டராகவே சமாளிப்பீங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 10ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் சுக்கிரனோட சேரும்போது மாதத்தோட இறுதியில இதுவரை வேலையே இல்லை, எத்தனையோ முறை ட்ரை பண்ணிட்டேன், இன்னும் எனக்கு கிடைக்கலன்றவங்களுக்கு உறுதியாக வேலை கிடைக்கும். மாதத்தோட பிற்பகுதியில தை பிறந்தா உங்களுக்கு வழி பிறக்கும், கவலையப்படாதீங்க. அதனால இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் தான். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முதல் பகுதி கொஞ்சம் தடைகள், இடையூறுகள், சில மந்தத்தன்மையெல்லாம் இருக்கும். அதே உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்தில் சிறப்பாகவே படிப்பீங்க. அதுவும் மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து உங்களுக்கு இருந்து வந்த சில எக்ஸ்ட்ரா ஃப்ரெண்ட்ஷிப்பால வந்த தொல்லைகள், பிரச்சனைகள்லாம் நீங்கும். அதை மறந்துட்டு படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண போறீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, இந்த மாதம் குறிப்பா 10 சாரத்துல சனி இருக்கிறதுனால வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், ஆசிரியர் பணி, அதே போல சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பண்றவங்க, வக்கீலா இருக்கிறவங்க, புரோகிதம் பண்றவங்களுக்கு எல்லாம் வருமானம் கூடுதலாகவே வரும். மருத்துவ தொழிலில் இருப்பவர்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கும், முன்னேற்றங்கள் உண்டு. கம்ப்யூட்டர் ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் கம்ப்யூட்டர் ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு. அதே போல என்ஜினியரிங், இரும்பு போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் கூடுதலாக இருக்கும். ஓன் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும், புதிய முயற்சிகளை செய்ய போறீங்க, அதன் மூலம் முன்னேற்றம் உண்டு. ஷேர் மார்க்கெட்ல இந்த மாதத்தை பொறுத்தவரை ஈடுபடலாமானா கண்டிப்பா ஈடுபடலாம். மாதத்தோட பிற்பகுதியில அதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஜனவரி 14ஆம் தேதிக்கு பிறகு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது இன்ட்ராடே பண்றதா இருந்தா உங்க சுய ஜாதகத்தையும் செக் பண்ணீங்க. லாங் டேர்ம் என்னும் போது நீங்க குறையும் போது வாங்கி வச்சா கண்டிப்பா லாபத்தை கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை அவ்வளவுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இன்ட்ராடே பண்றது பொறுத்தவரையிலும் நாம சொல்ல முடியாது. அது நீங்க உங்க சுய ஜாதகத்தையும் பார்க்கணும். அதே சமயத்துல அதுக்கான கரெக்டான நாலேஜ் இருக்கணும் நமக்கு. அப்பதான் அதுலயும் 4 காசு பார்க்க முடியும். அதுதாங்க முக்கியம். மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பெண்களாக இருக்கீங்கன்னாக்க கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுலாம் வர்றதுனால வாழ்க்கை துறைவர் பற்றிய கவலைகளோடு இருப்பீங்க. ஹெல்த்ல மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து பெரிய தொந்தரவு கிடையாது, நல்லாவே இருப்பீங்க. இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் தான். அதிரடி மாற்றங்களை ஆரம்பிக்கக்கூடிய மாதம் தான். இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னாக்க, திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்யறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு. புத்திரபாக்கியம் இல்லாதவர்கள், கணவன் மனைவி சதா சண்டை சச்சரவு இருக்கிறவங்க சஷ்டி விரதம் இருந்து முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று அபிஷேகம் அலங்காரம் செய்து தரிசிச்சீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.